ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்கள் நூன் வேர் ஹவுஸுக்கு போகிறோம். இங்கே கொஞ்சம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு போயிட்டு வரணும். நான் நினைக்கிறேன் இப்போ ரொம்ப தரம் இருக்குது. போயிட்டு வர எப்படி நேரம் ஒரு 3 மணி சரி ஆகும். போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன விஷயத்தை நான் பார்க்குறேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த நூன் வேர் ஹவுஸுக்கு போகிறதில்ல எனக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆஃபீஸில் போயிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3 ஹவர் இல்லை 2 ஹவர் பிடிக்கும் டிராஃபிக் இல்லாட்டி. திரும்ப வாரத்துக்கு ஒரு 2 ஹவர், எப்படியும் ஒரு இப்போ போனேன்னு சொன்னால் ஒரு மணி 2 மணி ஆகும். அது வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. இது மட்டும்தான். இன்னும் வித்தியாசமான பில்டிங்காகவே இருக்கு எல்லாமே. பார்த்தீங்களா, புர்ஜ் கலிஃபாவே தெரியுது. கிட்டத்துல இருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு நாள் இங்க கூட்டு போயிட்டு காட்டுறேன். என்ன இங்க போறதுக்கு 50-60 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். தெரியும். இனி வாரது எல்லாமே விண்ணேற்படும் அளவுக்கு இருக்கக்கூடிய மாளிகைகளாத்தான் இருக்கும். அடுத்தது ஃபியூச்சர் மியூசியம். இங்க மெட்ரோ, இங்க போறது மெட்ரோ லைன் இந்த இருக்குது. நாளைக்கு எப்படியுமே நான் இந்த ஃபியூச்சர் மியூசியம் கிட்ட வருவேன். அங்க உள்ள இடங்களை நான் உங்களுக்கு நாளைக்கு நான் சுத்தி காட்டுறேன். 350 இன்ட்ரெஸ்ட். இதுதான் ஃபியூச்சர் மியூசியம். இங்க உள்ள போறதுக்கு நான் நினைக்கிற மாதிரி 150 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரியா பிரைஸ் தெரியல. நாளைக்கு நான் இந்த ஏரியாவை சுத்தி காட்டுறேன். இந்த 2 பில்டிங் என்ன, இது என்ன, இதுக்குள்ள நிறைய இடம் இருக்கு, போட்டோ ஷூட் பண்ணக்கூடிய இடம். அதெல்லாம் உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன் நாளைக்கு. எவ்வளவு பெருசு, பிரம்மாண்டமா இருக்கு, ஒரு முட்டை ஷேப்ல. இங்க இருக்க மெட்ரோம் அங்க ஒரு மெட்ரோம் கிட்ட தான். இந்த இடம் தான் ரொம்ப பிஸியஸ்டான இடம் துபாயிலே. பணக்காரர்கள் அதிகமா வாழக்கூடிய இடம் இங்கதான். அடுத்தது புர்ஜ் கலிஃபாவை பக்கத்திலேயே காட்டிட்டேன். ஃபைனான்சியல் சென்டர். இந்த பில்டிங் எப்படி இருக்கு? இந்த பில்டிங் தான் ஹைலைட். டோனி ஸ்டார்க் உடைய வீடா இருக்குமோ? துபாய் மால் என்ட்ரன்ஸ். இதே ஒரு 2 ஏக்கருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அபுதாபி
111 கிலோமீட்டர். இங்கேருந்து சரியா அபுதாபிக்கு நான் இப்போ போகணும். 111 கிலோமீட்டர். இது எப்படியும் ஒரு ஹவர் 1.5 ஹவர் பிடிக்கும். ஏன்னா ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே போய்கிட்டு இருக்கு. எல்லாமே சாமான் ஏற்றிட்டு வர்றது, ஏற்றிட்டு போகிறது, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே பாலைவனம் தான், எதுவுமே இல்லை. ஃபுல்லாக புதர் மண்டி போய் கிடக்கு. இதை மட்டும் ஏதாவது ஒரு வாகனம் பழுதாகி நின்றோம் அவ்வளவுதான், அதோ கதி தான். பார்த்தீங்கன்னா சுற்றி வர வேலி அடிச்சு வச்சிருக்காங்க இந்த பாலைவனத்துக்குள்ள. எதுக்குன்னு தான் தெரியல. கிட்டத்தட்ட எதுக்கு இந்த வேலி? வர வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டிடும். ஏன்னா டயர்ல காத்து இல்லை. ஒரு ஹைவேல ஒரு பெட்ரோல் பங்க் நிப்பாட்டி நம்ம டிரைவர் காத்தடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஹைவேல உள்ள ஒரு பெட்ரோல் பங்க். தலைவர் காத்தடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு காத்தடிக்கட்டும். எனக்கு ரொம்ப பசிக்குது, காலில இருந்து சாப்பிடல. அதனால வரும்போதே ஒரு பரோட்டா சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுவோம். இதுதான் இங்கே கிடைக்கிற பரோட்டா சாண்ட்விச். இது இங்கே ரொம்ப ஃபேமஸ். துபாயில் எந்த கடைக்கு போனாலுமே இந்த பரோட்டா சாண்ட்விச் கிடைக்கும். சிக்கன் வச்சது, முட்டை வச்சது, மற்ற இந்த சிப்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டியில் இந்த பரோட்டா சாண்ட்விச் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஷவர்மா மாதிரி தான். No. What's up? There's no good work. Oh, The other side, go this side. காத்தடிக்கிற பம்பு வேலை செய்யலாம். நம்ம தேடி போய்கிட்டு இருக்காது. இதுக்கு முதலும் ஒருக்கா நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டோம். வாகனம் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. உச்சி வெயில் மண்டைய பொழக்குது, தண்ணியும் இல்லை. கிட்டத்தட்ட 4-5 ஹவர் வெயிட் பண்ணி இன்னொரு வாகனத்தை வர வச்சு அதில் எல்லாத்தையுமே ஏற்றி, எப்பா கடவுளேன்னு இந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது. ஃபைனல் டெஸ்டினேஷன். மஞ்சள் கலர்ல ஒரு போர்டரோட தெரியுதானே, அதுதான் அந்த வேர் ஹவுஸ், நூன் வேர் ஹவுஸ். அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள போறதுக்குன்னு சொல்லி தனி சிஸ்டமே இருக்கு. அதை ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்மளால உள்ள போக முடியும். இவ்வளோ வெஹிக்கிள்ஸுமே இப்போ லோடிங்குக்கும் அன்லோடிங்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதான் முன்னுக்கு செக்யூரிட்டி ஏரியா. இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். போயிட்டு வந்து மிச்ச வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு அந்த வேர் ஹவுஸை காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த பஸ் நம்பர். இங்கெல்லாம் நம்ம இப்போ கொண்டு போயிட்டு இந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொண்டு வந்த சாமான் எல்லாத்தையும் இறக்கணும். ஆனால் இப்போ இவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெசேஜ் வரணும். ஒன்று வந்து லொகிங் மெசேஜ், இன்னொன்று வந்து எங்கே இந்த வாகனத்தை பார்க்கணும், டொக் நம்பர் என்னன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கார்லேயே தான். வந்த பிறகு தான் நம்ம பார்க்கணும். ஹலோ அப்பா, இப்போ சரியாக 1 நேர கிட்டத்தட்ட 2 ஹவர் இந்த வேர் ஹவுஸுக்குள்ளே போயிட்டு இந்த ஐட்டம் எல்லாத்தையும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே காலியாக இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ தான் வெளியே வந்தேன். இந்த வேர் ஹவுஸ் வேலைக்கெல்லாம் போகிறதா இருந்தால் ரொம்ப பொறுமை முக்கியம். கொஞ்சம் சரி டைம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ளே போயிட்டு மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லாட்டி இருக்க செக்யூரிட்டி கார்ட்டையோ போயிட்டு நம்ம
நம்ம ஈகோ காட்டணும்னு சொன்னான்னா நம்மளை வச்சு பழி வாங்கிடுவாங்க. வெயிட் பண்ணுன்னு சொல்லி 2 ஹவர் வேலையை வந்து 4 ஹவர் 5 ஹவருக்கு இழுன்னு இழுத்து தள்ளிடுவாங்க. காலையில் வந்தால் சில நேரத்தில் பின்னே இருந்தால் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த வேலைக்கு வந்தாலுமே சத்தம் இல்லாமல் வந்தோமா, வேலையை செஞ்சோமா, போனோமான்னு இருக்கணும். பாய் பாய் நூன் வேர் ஹவுஸ். இனி வாரம் சனிக்கிழமை பார்ப்போம். மணல் புயல் எதுவும் அடிக்குதா? மணல் புயலா இல்லாட்டி எதையாவது தோன்றாங்களா? எதுவுமே தெரியலையே. மணல் புயலா இல்லாட்டி எதாவது தோண்டி வைக்கிறீங்களா? கிளம்புது. வண்டியை பார்த்துருக்கீங்களா? நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. ஃபைனல் டெஸ்டினேஷன் அதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கு. பாருங்க, டைம் ஸ்கொயர் மாதிரி ஒரு பில்டிங், பிரமிட் மாதிரி ஒரு பிரமிட். சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. என்னோட ஆஃபீஸ் கிட்ட நெருங்கிருச்சு. உள்ளே போக போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பிறகு பார்ப்போம். என்ன